अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 15/6/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 30/11/2005. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு समय की समीपता प्रमाण स्वयं को हद के बंधनों से मुक्त कर संपन्न और समान बनो. நேரத்தின் அருகாமை ஏற்ப தன்னைத்தான் எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து முக்தி அடைய செய்து संपन्नமாக समமாக ஆகுக. आज चारों ओर के संपूर्ण समान बच्चों को देख रहे हैं. இன்று நாலா பக்கங்களிலும் உள்ள சம்பூர்ணமான சமான் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். சமான் பச்சை பாப் கே தில் மே சமாயே हुए हैं. சமான் குழந்தைகள் தான் பாபாவுடைய இதயத்தில் கலந்து இருக்கின்றார்கள். சமான் பச்சோं की विशेषता है. சமான் குழந்தைகளுடைய விசேஷமான தன்மைகளாவன वह सदा निर्विघ्न निर्विकल्प निर्माण और निर्मल होंगे. எப்பொழுதும் தடைகள் அற்றவர்களாக, விகல்பங்கள் அற்றவர்களாக, பணிவானவர்களாக, நிர்மலமானவர்களாக இருப்பார்கள். ஐசி ஆத்மா சதா சுதந்திர होती है. அப்படி ஆத்மாக்கள் எப்போதும் சுதந்திரமாக இருக்கின்றன. किसी पे पैका हद के बंधन में बंधन माय नहीं होती है. எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலையும் அவங்க மாட்டிக்கொள்வது இல்லை. तो अपने आप से पूछो, தன்னைத்தான் கேளுங்கள். வேத் கே சுதந்திர ஆத்மா பனே हैं. எல்லையற்ற சுதந்திர ஆத்மாவாக ஆகிவிட்டீர்களா? सबसे पहले स्वतंत्र है
எல்லாத்தையும் விட முதல் சுதந்திரத்தன்மை என்ன? தேக பான்சே சுதந்திர, தேக உணர்விலிருந்து சுதந்திரம். ஜப் தாய் தப் தேக ஆதார்லே, எப்போ விரும்புகின்றோமோ அப்போது தேகத்தினுடைய ஆதாரத்தை பெறுவது. ஜப் தாசு தேசே நியாரே ஓஜாய், எப்போ விரும்புகின்றோமோ தேகத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும். தேக ஆக்கர்ஷன்மே நெஹி ஆகே, தேகத்தினுடைய கவர்ச்சியில் வரக்கூடாது. दूसरी बात, இரண்டாவது விஷயம், स्वतंत्र आत्मा कोई भी पुराने स्वभाव और संस्कार बंधन में नहीं होगी. சுதந்திரமான ஆத்மா எந்த ஒரு பழைய சுபாவம் மற்றும் சன்ஸ்காரத்தினுடைய பந்தனத்தில் இருக்க மாட்டார்கள். புராணே சுபாவ சன்ஸ்கார் சே முக்த் ஹோகி, பழைய சுபாவம் பழைய சன்ஸ்காரத்திலிருந்து முக்தி அடைந்து இருப்பார்கள். साथ साथ किसी भी देहधारी आत्मा के संबंध में आकर्षित नहीं होंगी, கூடவே எந்த ஒரு தேகதாரி ஆத்மாவுடைய சம்பந்தம் அல்லது தொடர்பில் கவர்ந்திருக்கப்பட மாட்டார்கள். சம்ம அதி ஞாரே அவர் பியாரே ஹோங்கே, சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் கூட விடுபட்டவர்களாக அன்பானவர்களாக இருப்பார்கள். தோ அப்னேக்கோ செக் கரோ, தன்னைத்தான் சோதனை செய்யுங்கள். கோய் பி छोटी सी கர்மியா பந்தன் में तो नहीं बांधती, எந்த ஒரு சிறிய கர்மேந்திரியம் கூட பந்தனத்தில் உங்களை மாட்டி விடுவதில்லை தானே. அப்னா சுமான் யாத் கரோ, உங்களுடைய சுமானத்தை நினைவில் வையுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான், திரிகாலதர்ஷி, திரிநேத்ரி, சுதர்ஷன சக்கரதாரி. பாபா உதாரணமே சொல்கிறான். சர்வசக்திவான் மாஸ்டர், அதினத்தில் திரிகாலதர்ஷி, त्रिनेत्री, सुदर्शन चक्रधारी. उसी समान के आधार पर क्या सर्वशक्तिवान के बच्चे को कोई कर्मेंद्रिय आकर्षित कर सकती है? பாபா கேட்குறாங்க, சர்வசக்திவானுடைய குழந்தைகளை எந்த ஒரு கர்மேந்திரியமோ கவர்ந்து இழக்க முடியுமா? क्योंकि ஏனெனில் சமயக்கு சமீப்காக்கோ தேப்னே ஆக்கோ தேக்கோ, நேரத்தினுடைய அருகாமையை பார்த்து தன்னைத்தான் பாருங்கள். செகண்ட் में सर्व बंधनों से मुक्त हो सकते हो, ஒரு செகண்டில் அனைத்து பந்தனங்கள்லேருந்து முக்தி அடைய முடியுமா? कोई भी ऐसा बंधन रहा हुआ तो नहीं है, அப்படி ஏதாவது ஒரு பந்தனம் இருந்து விட்டதா? क्योंकि ஏனெனில் லாஸ்ட் பேப்பர் में नंबर 1 होने का प्रत्यक्ष प्रमाण, கடைசி பேப்பரில் நம்பர் 1 வரணும்னா அதுக்கு பிரத்யட்சமான ப்ரூஃப் என்ன தெரியுமா? செகண்ட் में जहाँ, ஒரு செகண்டில் எங்கே ஜெய்சே மன் புத்திக்கோ லகானே சாஹோ, மனம் புத்தியை எங்கே நீங்கள் ஈடுபடுத்த விரும்புகின்றீர்களோ வா செகண்டுமே லக் ஜாய், அங்கே ஒரு வினாடியில் ஈடுபட்டு விட வேண்டும். ஹல்சல்மே நெய்யாய், அலைச்சலில் வரக்கூடாது. ஜெய்சே சூல் தரீர் துவாரா ஜான் ஜானா சாத்தியோ ஜா சக்தியோனா, எப்படி ஸ்தூல சரீரம் மூலமாக எங்கே போக விரும்பினாலும் உங்களால் போக முடிகிறது அல்லவா? ஐசி, அதே மாதிரி புத்தி துவாரா ஜிஸ் ஸ்திதி में स्थित होने चाहो उसमें स्थित हो सकते हो, புத்தியின் மூலமாக எந்த ஸ்திதியில் நிலைக்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த ஸ்திதியில் உங்களால் நிலைக்க முடியுமா? ஜெய்சி சயின்ஸில் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பனாயா, எப்படி சயின்ஸ் என்பது லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸை செய்திருக்கிறது. तो सेकंड में स्विच ऑन करने से लाइट हाउस चारों ओर लाइट देने लगता है. ஒரு செகண்டில் சுவிட்சை ஆன் பண்ண உடனேயே 4 பக்கங்களையும் லைட் ஹவுஸு லைட்டை கொடுத்து விடுகின்றது. மைட் தேனே லக்த, சக்தி கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. ஐசி, அதே மாதிரி சுமிருத்திக்கு சங்கல்ப சுவிட்ச் ஆன் கர்னிசி, நினைவு என்ற சங்கல்பத்தை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணினாலே போதும். லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஓகே, ஆத்மாவுக்கு லைட் மைட் தே சக்தே ஹோ, நீங்கள் லைட் ஹவுஸாகவும் மைட் ஹவுஸாகவும் ஆகிட்டு லைட் மைட் உங்களால் கொடுக்க முடியுமா? एक सेकंड के आकर वो अशरीरी बन जाओ, ஒரு வினாடியினுடைய ஆர்டர்லேயே அஷரீரியாக ஆகிவிட வேண்டும். பன் ஜாயங்கன்னா ஆகிவிடுவீர்கள் தானே. कि युद्ध करनी पड़ेगी, இல்லை யுத்தம் பண்ண வேண்டியிருக்குமா? ஏன் அபியாஸ் பௌத் கால் கை அந்த में सहयोगी बनेगा, இந்த பயிற்சி ரொம்ப காலத்துக்கு இருந்தால் தான் கடைசியில் அது உங்களுக்கு சகயோகியாக ஆகும். அகர் பௌத் கால் கா அபியாஸ் நஹி ஹோகா தோ, ரொம்ப காலத்திற்கான பயிற்சி இல்லை என்றால் உஸ் சமய அஷரீரி பண்ணா மேனத் கர்னி படை, அந்த நேரம் அஷரீரி ஆவதில் உழைக்க வேண்டியிருக்கும். இசிலே ஆகவே மாத்தாத யஹி இஷாரா தேத்தே,
பாப்தாதா இந்த சமிகையை கொடுக்கின்றார். சாரே தின்மே கரம் கர்த்தேவே, ஃபுல் டே காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் பார் பார் அபியாஸ் கர்த்தேரோ, அடிக்கடி இந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருங்க. இஸ்கேலே மன்கே கண்ட்ரோலிங் பவர்க்கு அவசியத்தை, அதுக்காக மனதனுடைய कंट्रोलिंग पावर அவசியமாக இருக்கிறது. अगर मन कंट्रोल में आ गया, மனம் உங்க कंट्रोल வந்துருச்சுன்னா कोई भी कर्मेंद्रियां वशीभूत नहीं कर सकती, எந்த ஒரு கர்மேந்திரியம் உங்களை அடிமைப்படுத்த முடியாது, வசப்படுத்த முடியாது. अभी सर्व आत्माओं को आपके द्वारा शक्ति का वरदान चाहिए. அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்களிடமிருந்து சக்தியினுடைய வரதானம் வேண்டும். आत्माओं की आप मास्टर सर्वशक्तिवान आत्माओं के प्रति यही शुभ इच्छा है. ஆத்மாக்களுக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களை உங்களிடம் இந்த ஒரு சுப விருப்பம் தான் இருக்கின்றது. बिना मेहनत के वरदान द्वारा, दृष्टि द्वारा, वाइब्रेशन द्वारा में मुक्त करो. நாங்கள் உழைப்பே இல்லாமல் உங்களுடைய வரதானம், உங்களுடைய திருஷ்டி, உங்களுடைய வைப்ரேஷன் மூலமாக எங்களுக்கு முக்தியை அழியுங்கள். இதுதான் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விருப்பம். அப்படி மேனத் கற்கே சப் தகுகே, இப்போ உழைச்சி உழைச்சி எல்லாம் களைப்படைந்துட்டாங்க. ஆப் சப்தோ மேனத்து முக்தி ஹோகியானா, நீங்கள் எல்லாருமே உழைப்பிலிருந்து முக்தி அடைந்து விட்டீர்கள் தானே. கி அபிவி மேனத் கர்னி படுத்திய, இல்லை இப்போ வரைக்கும் உழைக்க வேண்டி இருக்கிறதா? सुनाया था मेहनत से मुक्त होने का सहज साधन है. சொல்லியிருக்கேன் இல்லையா, உழைப்பிலிருந்து முக்தி அடைவதற்கான சகஜமான சாதனம் இது. தில் சே பாக்கி அதி ஸ்னே பஞ்சானா, இதயபூர்வமாக பாபாவுக்கு மிகவும் அன்பானவர்களாக ஆகிவிட வேண்டும். ஆ பிராமண ஆத்மா ஜனம் கா வாய்தா, பிராமண ஆத்மாக்களாகிய உங்கள் பிராமணர்களுடைய பிறக்கும் போது என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க? யாதே வாய்தா, உறுதிமொழி நினைவில் இருக்கிறதா? ஜப் பாப்னே அப்பனா பனாயா, எப்போ பாபா நம்ம தன்னுடையவராக ஆக்கினாரோ, பிராமன் ஜீவன் தீய, பிராமண வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றாரோ, பிராமன் ஜீவன் ஆப் சப்கா வாய்தா கியா, பிராமண வாழ்க்கையில் உங்கள் எல்லாருடைய உறுதிமொழி என்ன? ஏக் பாப் தூசரா ந கோய், யாதே வாய்தா, எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை. இந்த உறுதிமொழி நினைவில் இருக்கின்றதா? யாது தோ ஹாந்த் இலாவ், நினைவில் இருந்து நான் தலையை அசையுங்கள். அச்சா ஹாத் இல்லாரே, நன்றாக தலையை அசைக்கின்றீர்கள். யாத பக்காயா கபி கபி பூல் ஜாத்த, நினைவு கூட பக்காவாக இருக்கின்றதா, இல்லை அவ்வப்பொழுது மறந்து விடுகின்றீர்களா? தேக்கோ திரேச ஜனம் தோ பூல்னே வாலே மனு, 63 ஜென்மாமா மறக்கிறவங்களா தான் ஆகியிருந்தீங்க. அப்படியே ஜனம் சுமிருதி ஸ்வரூப் பனேகோ, இந்த ஒரு ஜென்மத்தில் தான் நினைவு ஸ்வரூபமாக ஆகியிருக்கின்றீர்கள். தோ ஆக பாப் பச்சோசே பூச்சுறேன், பாபா குழந்தைகளிடம் கேட்கின்றார். பச்பன் கா வாய்தா யாத் ஹை, குழந்தை பருவத்தினுடைய உறுதிமொழி நினைவில் இருக்கின்றதா? கித்தனா சஹஜ் கர்கே தியா, எவ்வளோ பாபா ஈஸியாக கொடுத்து விட்டார். ஏக் பாப் மே சன்சார் ஹை, ஒரு பாபாவிடமே எனது உலகம். ஏக் பாப் சே சர்வ சம்பந்த, ஒரு பாபாவிடம்தான் சர்வ சம்பந்தம். ஏக் பாப் சே சர்வ பிராப்தியா, ஒரே பாபாவிடம்தான் அனைத்து பிராப்திகளும். ஏக் ही पढ़ाने वाला भी है और पालना करने वाला भी है. அந்த ஒருவர் தான் நமக்கு படிப்பிப்பவராகவும் இருக்கின்றார், பாலனை செய்பவராகவும் இருக்கின்றார். சப்மே ஏக, எல்லாத்திலையும் பாருங்க ஒருவர் தான், ஒன்று தான். சாய் பரிவார் भी है ईश्वरीय परिवार, குடும்பம் கூட ஈஸ்வரிய பரிவாரம். लेकिन परिवार भी एक बाप का है ना, இந்த குடும்பம் கூட யாருடையது? ஒரு பாபானுடையது. अलग अलग बाप का परिवार नहीं है, தனித்தனி தந்தையனுடைய குடும்பம் இல்லை, एक ही परिवार है, ஒரே குடும்பம் தான். परिवार में भी एक दो में आत्मिक स्नेह या स्नेह नहीं आत्मिक स्नेह, இந்த குடும்பத்தில் கூட ஒருவர் மற்றவரிடம் ஆன்மீக சிநேகம், வெறும் சிநேகம் அல்ல, ஆன்மீக சிநேகம். பாப் ஜனம் கே வாய்தை யாத் திலா ரஹே, பாபா பிறவி எடுக்கும் போதே நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை நினைவுபடுத்துகின்றார். கியா வாய்தா கியா, என்ன உறுதிமொழி கொடுத்தீர்கள்? சபினே படே உமாங் சே பாப் கே ஆகிய தில் சே கா, எல்லாருமே பாபாவுக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமாக இதயபூர்வமாக சொன்னீங்க. சப் குச் ஆப்கா ஹை, எல்லாமே உங்களுடையது. தன் மன் தன் சப் ஆப்கா ஹை,
உடல், மனம், செல்வம் எல்லாமே उंगलुடையது. तो दी हुई चीज बाप की अमानत के रूप में बाप ने कार्य में लगाने के लिए दिया. எதை நீங்கள் பாபாட்ட கொடுத்துட்டீங்களோ அந்த பொருட்களை பாபா காரியத்தில் ஈடுபடுத்துவதற்காக உங்களிடம் கொடுத்திருக்கின்றார். अपने बाप को दे दी है ना. நீங்கள் பாபாவுக்கு கொடுத்து விட்டீர்கள் தானே. மறுபடியும் பாபா கன்ஃபர்மேஷன் கேட்குறார். கொடுத்து விட்டீர்கள் தானே. வாபஸ் थोड़ा ले लेते हो, இல்லை திரும்ப கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுகிறீர்களா, வாபஸ் लेते हो तो अमानत में ख्यालत हो जाती. ஆக வாபஸ் எடுக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம், அமானத்தில் கியானத் ஆயிடுது. கோய் பச்சை கத்தே, சில குழந்தைங்க கூறுறாங்க. என்ன கூறுறாங்க, ரூஹான் கர்த்தேன்னா ஆன்மீக உரையாடல் செய்கிறாரு அல்லவா, கத்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க, மேரா மன் பரேஷான் रहता है, என்னுடைய மனசு ரொம்ப பரேஷான் ஆகுது. மேரா மன் ஆயா கஹா சே, எனது மனம் என்று எப்படி வந்தது. ஜப் மேரா தேரேக்கு அர்ப்பன் கியா, எப்போ எனது உனதாக அர்ப்பணம் செய்து விட்டீர்களோ தே மேரா மன் ஆயா கஹா சே, எனது மனம் என்று எங்கேருந்து வந்தது. ஆப் சபி தோ பின் கௌடி பாஷா ஹோகே, நீங்கள்லாம் ஒரு பைசா செலவு இல்லாமல் பாதுஷா ஆகிவிட்டீர்கள். அப்படி ஆப்கா குச் नहीं रहा, இப்போ உங்களுடையது என்று எதுவுமே கிடையாது. பின் கௌடி ஹோகே, ஒன்றுமே இல்லைன்னு ஆயிட்டீங்க. लेकिन பாஷா ஹோகே, ஆனால் பாஷாக்களாக ஆகிவிட்டீர்கள். क्यों, ஏன், बाप का खजाना वह आपका खजाना हो गया. பாபாவோட பொக்கிஷங்கள் எது அது எல்லாம் உங்களுடையதாக ஆகிவிட்டது. तो பாஷா ஹோகேனா, अब बादशाहकளாக ஆகிவிட்டீர்கள் தானே. பரமாத்மா खजाना वह बच्चों का खजाना. பரமாத்மாட்ட என்ன பொக்கிஷங்கள் இருக்கோ அதெல்லாம் யாருடையது, குழந்தைகளுடைய பொக்கிஷம். तो ஆக பாப் தாதா வாய்த்தியா திலாரே, பாப் தாதா நமக்கு உறுதிமொழிகளை நினைவுபடுத்துகிறார். முதல்ல என்ன உறுதிமொழி கொடுத்தோம், எனக்கு இருப்பது ஒரே ஒரு பாபா, வேறு யாருமே இல்லை. இன்னொன்று என்ன, சப் குச் ஆப்கா, எல்லாமே உன்னுடையதுன்னு உறுதிமொழி கொடுத்தீங்க. தேரேமே மேரா நஹி கரோ, எப்போ உனதுன்னு சொல்லிட்டீங்களோ அதுக்கப்புறம் அதை எனதுன்னு சொல்லாதீங்க. பாப் கத்தே, பாபா கூறுகிறார். என்ன கூறார், ஜப் பாப் ने आप सबको परमात्मा खजाने माला माल कर दिया, எப்போ பாபா உங்கள் எல்லாரையுமே பரமாத்மா பொக்கிஷங்களால் நிரப்பி விட்டார். ஜிம்मेवारी பாப்னே லேலி, பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா, பாபா எடுத்துக்கொண்டார். கின் சப்தமே, எந்த வார்த்தைகளில், ஆ முझे याद करो तो सर्व प्राप्ति के அதிகாரி होगी, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்க, ஏன்னா நீங்கள் சர்வ பிராப்தியினுடைய அதிகாரிகளாக இருக்கின்றீர்கள். சிர்ஃப் யாத் கரோ, வேற ஒன்றும் செய்ய வேணாம், நினைவு மட்டும் செய்யுங்க. அவர் ஆப்கே கஹா ஆப்கே ஹமாரே, நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் என்னுடையவர்கள், நாங்கள் உங்களுடையவர்கள். வாய்தா என்ன, இது உறுதிமொழி தானே. நாங்கள் உங்களுடையவர்கள், நீங்கள் எங்களுடையவர், இந்த உறுதிமொழியை கொடுத்தீங்க இல்லையா. तो ஆக பாப் कहते हैं खजानों को सदा स्वप्रदय सर्वात्म प्रतिकारी में लगाओ, பொக்கிஷங்களை எப்பொழுதும் தனக்காகவும் அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். जितना कार्य में लगाएंगे उतने खजाना बढ़ता जाएगा. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் பயன்படுத்துகின்றீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பொக்கிஷங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். சர்வசக்தியும் கஜானா, சர்வ சக்திகளுடைய பொக்கிஷங்கள், சர்வ சக்தியும் காரியமே லகா, அனைத்து சக்திகளையும் காரியத்தில் பயன்படுத்துங்க. சர்வ புத்திமே நாலேஜ் नहीं रखो, मैं सर्वशक्तिवान हूँ, வெறும் புத்தியில் இதை நினைவில் வைக்காதீங்க நான் சர்வசக்திவான் என்று. लेकिन ஆனால் சர்வசக்தியோக்கு சமயபரமான காரியமே லகா, நேரத்திற்கேற்ப சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துங்க. சேவாமே லகாओ, சேவையில் பயன்படுத்துங்க. बाप दादा ने मेजॉरिटी बच्चों को वेगदान में देखा है. மெஜாரிட்டி குழந்தைங்களுடைய கணக்கில் என்ன பார்த்தாங்க, दो शक्ति अगर सदा याद रहे और कार्य में समय पर लगाओ. ரெண்டு சக்திகள் நீங்கள் நினைவில் வைங்க, காரியத்தில் நேரத்திற்கேற்ப பயன்படுத்துங்க. சதாய் நிர்விக்னர், எப்போதுமே தடைகளற்றவர்களாக இருப்பீர்கள். தடைகளற்றவர்களாக இருக்கணும்னா ரெண்டே ரெண்டு சக்திகளை நினைவுலையும் வைக்கணும், நேரத்தில் பயன்படுத்தவும் வேண்டும். விகன் கி தாக்கத்து नहीं है आपके आगे आने की, தடைகளுக்கு
பவரே கிடையாது உங்களுக்கு முன்னாடி வருவதற்கு. ஏன் பாப்கி கேரண்டி இது யாருடைய கேரண்டி? பாபானுடைய கேரண்டி. वैसे तो सर्व शक्तियाँ चाहिए, பார்க்க போனால் எல்லா சக்திகளும் வேணும். लेकिन ஆனால் मेजॉरिटी देखा गया सहन शक्ति और रियलाइजेशन की शक्ति रियलाइज करते भी हो, लेकिन उसको प्रैक्टिकल स्वरूप में लाने में अटेंशन कम है. ஒன்று பொறுமை சக்தி, ரெண்டாவது அனுபவிக்கின்ற சக்தி. அனுபவம் என்னமோ செய்ய தான் செய்கிறீங்க, ஆனால் ப்ராக்டிக்கல் स्वरूபத்தில் அதை கொண்டு வருவதில் கவனம் சற்று குறைவாக இருக்கிறது. எது? அனுபவம். इसलिए जिस समय रियलाइजेशन करते उस समय चलन चेहरा बदल जाता है. எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ அந்த நேரம் உங்களுடைய நடத்தை முகம் மாறி விடுகிறது. बहुत अच्छे उमंग से आते हो, ரொம்ப உற்சாகமாக ஆர்வமாக ஆகின்றீர்கள். ரியலைஸ் கியா लेकिन फिर क्या हो जाता है? நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க, அப்புறம் என்ன ஆகிடுது? அனுபவித்து சபி என்ன, இதனுடைய அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? फिर क्या हो जाता है? அப்புறம் என்ன ஆகி விடுகின்றது? उसको हर समय स्वरूप में लाना, அதை ஒவ்வொரு நேரமும் சொரூபத்தில் கொண்டு வரணும். उसकी कमी हो जाती, அதுக்கு குறைவு வந்து விடுகிறது. क्योंकि ஏனென்றால் யா ஸ்வரூப் பண்ணா இங்கே நீங்கள் என்ன ஆகணும்? स्वरूபமாக ஆக வேண்டும். சிறு புத்தி சே ஜானா अलग चीज है, புத்தியில் தெரிந்து கொள்வது தனிப்பட்ட விஷயம். लेकिन आपके स्वरूप में लाना इसकी आवश्यकता है. நீங்கள் அதை உங்களுடைய சொரூபத்தில் கொண்டு வரணும், அதுதான் அவசியம். कभी कभी बाप दादा को कोई कोई बच्चों पर रहम भी आता है. சில நேரம் பாபாவுக்கு சில குழந்தைகள் மேலே கருணை வருகிறது. பாப் समझते बच्चे से मेहनत नहीं होती है, குழந்தைகளால் உழைப்பு இல்லை. तो बच्चों के बजाय बाप ही कर ले, குழந்தைகளுக்கு பதிலாக தந்தையே அந்த உழைப்பை செஞ்சு விட்டோம். लेकिन ड्रामा का राज है. ஆனால் ட்ராமானுடைய ரகசியம் என்ன? பாபா சொல்ற, நான் நினைக்கிறேன் நீங்கள் உழைக்கக்கூடாது, நானே உங்களுக்கு பதிலாக உழைக்கலான்னு. ஆனால் ட்ராமானுடைய ரகசியம் என்ன? ஜோ கரேகா ஓ பாயேகா, யார் செய்வார்களோ அவர்கள் தான் அடைவார்கள். इसलिए बाप दादा सहयोग जरूर देता है. அதனால தான் பாப் தாதா சகயோகம் கண்டிப்பாக கொடுக்குறார். लेकिन करना फिर भी बच्चों को ही पड़ता है. ஆனால் செய்கிறது யார்? குழந்தைகளுக்கு தான் செய்ய வேண்டி இருக்கிறது. பாப் தாதா ने देखा है, பாப் தாதா பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? பச்சை சங்கல்ப் बहुत अच्छे अच्छे करते, குழந்தைங்க ரொம்ப நல்ல நல்ல சங்கல்பங்கள்லாம் செய்கிறாங்க. அமிர்த வேலை பாப்தாக்கப்பா अच्छे अच्छे संकल्पों की बहुत बहुत मालाएं आती है. அமிர்த வேலையில் பாப்தாதாட்ட நல்ல நல்ல சங்கல்பங்களோட ரொம்ப மாலைகள்லாம் வருகின்றன. ஏக்கரைங்க 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 பாப் தாதா भी खुश हो जाते, இதை செய்வோம் இதை செய்வோம் இதை செய்வோம். பாப் தாதா கூட மகிழ்ச்சி அடைந்து விடுகின்றார்கள். வா பச்சே வா, ஆகா எனது குழந்தைகளே ஆகா. फिर करने में कमजोर क्यों बन जाती हो? ஆனால் செயலில் வரும்போது ஏன் பலகீனமாகி விடுகிறீர்கள்? इसका कारण देखा गया, அதனுடைய காரணம் எது பார்க்கப்பட்டது? பிராமன் परिवार में संगठन का वायुमंडल, பிராமண குடும்பத்தில் குழுவனுடைய वायुमंडलम. कहाँ कहाँ वायुमंडल कमजोर भी होता है, उसका असर जल्दी पड़ जाता है. எங்கே வாயுமண்டலம் பலகீனமாயிடுமோ அதனுடைய அசரம் எஃபெக்ட் கூட ஆகிவிடுகிறது. फिर उनके भाषा बताएं क्या होती है? அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு சொல்லட்டுமா? பாஷா बहुत मीठी होती है, அவங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப இனிமையாக்கா. பாஷா होती है, என்ன யூஸ் பண்ணுறாங்களா சொல்கிறாங்களா? ஏதோ சல்தா ஏதோ होता है, இப்படி தான் நடக்குது இப்படி தான் ஆகுது. ஐசே समय पर क्यों संकल्प करें? அந்த மாதிரி நேரத்தில் ஏன் சங்கல்பம் பண்ணோம்? ஏன் होता இதான் ஆகுது இப்படி தான் ஆகுது, ஏன் அல்பேலே பண்ணலாத்தா? இதுதான் சோம்பேறித்தனத்தை கொண்டு வருகிறது. ஒரு சமய பாஷாக்கோ பரிவர்த்தன் கரும், இந்த வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணுங்க. சோச்சோ கி பாப் கா ஃபர்மான் கியா ஹை, என்ன யோசிக்கணுமா? பாபாவுடைய கட்டளை என்ன? பாப் கி பசந்த் கியா? பாபாவுக்கு எது பிடிக்கும்? பாப் கிஸ் பாத் கோ பசந்த் கர்த்தா? பாபா எந்த விஷயத்தை விரும்புகிறார்? பாப் ने ये कहा है क्या है, பாபா இப்படி சொன்னாரா, பாபா இப்படி செஞ்சாரா? அகர் பாப் யாத் ஆ गया तो அல்பேப்பன் சமா, பாபா நினைவுக்கு வந்தாலே போதும், இப்படி சொன்னாரா இப்படி செஞ்சாரான்னு சோம்பேறித்தனம் என்ன ஆகிடும்? முடிவடைந்து விடும். உமங் உற்சாக ஆ ஜாயே,
उत्साहम आरमुम वंदुरुम अल्बेलिपन भी कई प्रकार का आता है तो सोंबेरितन கூட பல விதங்கள்ல வருகின்றன आप लोग आपस में क्लास करना நீங்க உங்களுக்குள்ள கிளாஸ் பண்ணுங்க लिस्ट निकालना लिस्ट எடுங்க एक साधारण अल्बेलापन एक रॉयल अल्बेलापन சோம்பேறித்தனத்தில் கூட ஒன்று சாதாரணமானது ஒன்று வந்து ராயலாக இருக்கக்கூடியது तो अल्बेलापन संकल्प में दृढ़ता लाने नहीं देता है இந்த சோம்பேறித்தனம் தான் சங்கல்பத்தில் திடத்தன்மையை கொண்டு வர விட மாட்டேன் என்கிறது और दृढ़ता सफलता का साधन है ஆனால் திடத்தன்மை தான் என்ன வெற்றிக்கு சாதனமாக இருக்கின்றது इसीलिए ஆகவே संकल्प तक रह जाता है வெறும் சங்கல்பத்தோடு நின்றுடுது लेकिन स्वरूप में नहीं आता स्वरूपத்தில் அது வருவதே இல்லை तो आज क्या सुना இன்னைக்கு என்ன கேட்டீங்க வாய்தே யாத் கராயன்னா நீங்கள் கொடுத்த உறுதிமொழிகள் எல்லாம் நினைவுபடுத்தினார் அல்லவா வாய்தே இத்தனை अच्छे करते உறுதிமொழி அவ்வளோ நல்லதாக செய்கிறீங்க बाप दादा वायदे सुनकर खुश हो जाते உங்களுடைய உறுதிமொழியை கேட்டு बाप दादा खुशी அடைகிறாங்க लेकिन ஆனால் जितने वायदे करते हो उतना फ़ायदा नहीं उठाते எவ்வளவு உறுதிமொழி கொடுக்குறீங்களோ அவ்வளோ நீங்கள் அதனுடைய லாபத்தை அடைவது இல்லை तो बाप दादा यही चाहते बाप दादा இதைத்தான் விரும்புகிறார் पूछते हैं ना बाप हमने क्या चाहते கேட்குறீங்களா பாப் தாதா நம்மிடம் என்ன விரும்புகின்றார் என்று பாப் தாதா यही चाहते हैं பாப் தாதா இதைத்தான் விரும்புகிறார் எது சமயசே பहले सो एवर रेडी बन जा நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் எவர் ரெடியாக ஆகிவிட வேண்டும் சமய आपका மாஸ்டர் नहीं बने நேரம் உங்களுக்கு மாஸ்டர் ஆக கூடாது சமயக்கு மாஸ்டர் ஆப்போ சமயத்துக்கே மாஸ்டர் நீங்கள் தான் इसलिए यही बाप दादा चाहता है ஆனால் தான் बाप दादा இதையே விரும்புகிறார் समय के पहले संपन्न बन विश्व की स्टेप पर बाप के साथ साथ आप बच्चे भी प्रत्यक्ष हो நேரத்துக்கு முன்னாடி சம்பன்னமாக ஆகிட்டு உலகத்தின் ஸ்டேஜுக்கு முன்னாடி பாபாவின் கூடவே நீங்கள் குழந்தைகளும் பிரத்யட்சமாக வேண்டும் இதுதான் பாபா நம்மிடம் விரும்புகிறார் अच्छा நல்லது जो नए नए बच्चे आए हैं मिलने के लिए वो हाथ उठा புது குழந்தைங்க யார் சந்திக்க வந்திருக்கின்றார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் பட हाथ उठाओ நன்றாக கைகளை உயர்த்துங்கள் நீளமாக अच्छा நல்லது பார்த்தா नए नए बच्चों को देख खुश होते हैं புது புது குழந்தைகளை பார்த்து பாபா ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றார் பாக்யவான் பச்சை अपना भाग्य लेने के लिए பாக்கியசாலி குழந்தைகள் பாக்கியத்தை அடைவதற்காக வந்திருக்கின்றார்கள் इसीलिए मुबारक हो मुका அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் अभी जो भी नए बच्चा है ना उनमें देखेंगे कमाल काउंट करके दिखाता புது குழந்தைகள்ல யார் அதிசயத்தை செய்து காட்டுவார்கள் பார்க்கலாம் பல் ஆயே பீச்சே பின்னாடி வந்திருந்தாலும் கூட ஆகிய ஜாக்கே திகாओ முன்னாடி போய் காட்டுங்க பாப் தாதாக்கு பார்த்தோம் சப் ரிசல்ட் பहुंचती है பாப் தாதாட்ட எல்லா ரிசல்ட்டும் போகிறது अच्छा நல்லது डबल विदेशी डबल फॉरेनर्स अच्छा है डबल विदेशी शो पर आप सेवा पर अटेंशन दे रहे हैं डबल फॉरेनर्स தன் மீதும் சேவையின் மீதும் கவனம் நன்றாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் लेकिन ஆனால் सिर्फ इसमें एक मात्र लगानी है ஒரே ஒரு வேர்டு மட்டும் மாற்றணும் अंडरलाइन करनी है अंडरलाइन செய்ய வேண்டும் जो परिवर्तन का संकल्प लेते हो और अच्छा उमंग से लेते हो மாற்றத்திற்கான சங்கல்பம் எடுக்கும்போது நல்ல உற்சாகத்தோட ஆர்வத்தோட தைரியமாக எடுக்கிறீங்க सिर्फ इसको अंडरलाइन करते जाओ करना ही है வெறும் அண்டர்லைன் என்ன பண்ணணும் செய்தே தீர வேண்டும் बदलना ही है மாறியே தீர வேண்டும் बदलको विश्व को बदलना நாம மாதிரி உலகத்தை மாற்ற வேண்டும் ये दृढ़ता के अंडरलाइन बार बार करते जाओ இந்த திடத்தன்மையினுடைய அண்டர்லைனை அடிக்கடி செய்து கொண்டே செல்லுங்கள் பாக்கி பாப் தாதா खुश है மற்றபடி பாப் தாதா மகிழ்ச்சியாக இருக்கின்றார் புத்தி கர்றே वृद्धि ஆகிக்கொண்டே இருக்கின்றீர்கள் சேவாக்க சோப்பர உப்பர் அட்டென்ஷன் भी है சேவையில் சுயத்தின் மீதும் பிற மீதும் அட்டென்ஷன் இருக்கிறது लेकिन पूरा टेंशन नहीं गया ஆனால் முழுமையான டென்ஷன் இன்னும் போகல அட்டென்ஷன் थोड़ा बीच बीच में टेंशन भी है கவனம் இருக்கிறது இடையிடையே டென்ஷனும் ஆகிவிடுகிறது ஒரு சமாப்த கர்ணாகி
அதை முடிவடைய செய்யவே வேண்டும். பாக்கி ஹிம்மத் அச்சி, மற்றபடி தைரியம் நன்றாக இருக்கிறது. ஹிம்மத்துக்கு முபாரக், தைரியத்திற்கான வாழ்த்துக்கள். சபி ஜோவி बैठे பாத் சயீத் आपकी हिम्मत की முபாரக் दे रहे हैं. யாரெல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்களோ தந்தை உள்பட உங்களுக்கு தைரியத்திற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். தாலி பஜாओ, கைகளை தட்டுங்கள். अच्छा, நல்லது. आप तो यहाँ बैठे हो लेकिन बाप दादा को दूर बैठे बहुत बच्चों को याद प्यार मिलता है. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, ஆனால் பாப் தாதாவுக்கு தூரத்தில் வந்திருக்க நிறைய குழந்தைகள் நண்பு நினைவுகளை கொடுக்கின்றார்கள். பாப் தாதா ஏக் பட்சக்கும் நயனமே சமாய், ஒவ்வொரு குழந்தைகளையும் தன்னுடைய கண்களில் கலர்ந்து பௌத் தில்கி துவாய் தேரே, ரொம்ப இதயத்தினுடைய வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். சாய் பாரத் சே சாய் விதேசே, உள்நாடாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி, பௌத் பச்சோக்கி யாதாரை, ரொம்ப குழந்தைகளுடைய நினைவு வந்து கொண்டே இருக்கின்றன. பத்திராத்தை ஈமெயிலாத்தை சப் பாக்கு பார்ப்போம், கடிதங்கள் வந்தாலும் சரி ஈமெயில் வந்தாலும் சரி எல்லாம் பாபாட்ட வந்து விடுகின்றது. நல்லது. बाप दादा एक सेकंड में आशीर्वाद भाव की ड्रिल देखने चाहते हैं. बाप दादा ஒரு வினாடியில் அஷரி ஆக என்ற ட்ரில்லை பார்க்க விரும்புகின்றார். அகர் அந்தமே பாஸ் होना है तो ये ड्रिल बहुत आवश्यक है. கடைசியில் நீங்கள் பாஸ் ஆகணும்னா இந்த பயிற்சி இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். इसीलिए ஆகவே अभी इतने बड़े संगठन में बैठे एक सेकंड में देव बांध से परे सिद्ध में सिद्ध हो जा. இவ்வளோ பெரிய குழுவில் அமர்ந்திருந்தாலும் கூட ஒரு வினாடியில் தேக உணர்விலிருந்து விலகி விடுங்கள். கோய் ஆக்கர்ஷித் நெய் கரை, எந்த ஒரு கவர்ச்சியும் உங்களை கவர்ந்து விடக்கூடாது. अच्छा, நல்லது. चारों ओर के तीव्र पुरुषार्थी बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள தீவிர புருஷார்த்தி குழந்தைகளுக்கு சதா சுவ பரிவர்த்தன விஸ்வ பரிவர்த்தன் கி சேவா में तत्पर रहने वाले, எப்போதும் சுயமாற்றம் மற்றும் உலக மாற்றத்திற்கான சேவையில் ஈடுபாடுடன் இருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களுக்கு சதா பிரம்மா பாப் சமான் கர்ம யோகி கரம் கி கர்மேந்திரக்கு ஆக்கர்ஷ முக்த ஆத்மாவுக்கும் பிரம்மா பாபாவுக்கு சமமாக கர்ம யோகியமாக கர்மம் செய்தாலும் கர்மேந்திரியங்களுடைய கவர்ச்சியிலிருந்து முக்தி அடைந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சதா திடத்தாக்கும் ஹர் சங்கல்ப ஹர் போல் ஹர் கர்மே சொருமேலானவர், திடத்தன்மையை ஒவ்வொரு சங்கல்பத்திலையும் ஒவ்வொரு பேச்சிலையும் ஒவ்வொரு கர்மத்திலையும் சொரூபத்தில் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு பாப்கி சமீப், பாபாவனுடைய அருகாமையில் மற்றும் சமான் பச்சோங்கோ, பாபாவுக்கு சமமான குழந்தைகளுக்கு பாப் தாதாக்கு தில்கி துவாய், பாப் தாதானுடைய இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் மற்றும் தில்கா யாத் பியார், இதயபூர்வமான அன்பு நினைவுகள் ஸ்வீகாரம் செய்யுங்கள். அவர் நமஸ்தே, மேலும் நமஸ்தே தாதிஜி சே, தாதியில் சந்திக்கின்றார். தந்துருஸ்து வகை, நீங்கள் நல்லா ஆயிட்டீங்க, ஆரோக்கியமாக ஆயிட்டீங்க. अभी बीमारी गई, व्याधि போயிடுச்சு. बीमारियाँ महारथियों से विदाई लेने के लिए आती है. வியாதி மகாரதிகள்கிட்ட எதுக்கு வருதா? விடுப்பு வாங்கிட்டு போகிறதுக்காக. அந்தர் கர்மாத்தி பண்ணிக்கு ரிஹர்சல் கர்றீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே கர்மாத்தியத்தை அடைவதற்கான ரிஹர்சலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜானகி கைரைத்தி தாதி பேஃபிகர் பாட்ஷா, தாதி ஜானகி சொல்கிறாங்களாம், தாதி பிரகாஷ் மணி கவலையற்ற பாதுஷாக்களாக இருக்கின்றார்கள். ஃபிகர் வாலியே கியா, அவங்க அப்படின்னு சொன்னால் உனக்கு ஏதாவது கவலை இருக்கா என்ன? ஆபி பேஃபிகர், நீங்கள் கூட கவலையற்றவர்கள். தோனையும் பாட்டு அச்சா பஜாரு, ரெண்டு பேருமே நல்ல பாட்டு நடித்து கொண்டு இருக்கின்றார்கள். देखो सबसे बड़े से बड़ा जिम्मेवारी का ताज पहनने वाले निमित्त तो बनी है ना, எல்லாத்தை விட பெரிய பொறுப்பு என்ற கிரீடத்தை அணிய நிமித்தமாக ஆகியிருக்கின்றீர்கள் அல்லவா? ये सब साथी हैं, இவங்க எல்லாம் உங்களுக்கு துணையாளர்கள். லோகோ தேக்கி உமங்கு சாத்தா, உங்களை பார்த்து அவங்களுக்கெல்லாம் உற்சாகம் ஆர்வம் வருகிறது. அபி क्या क्या करना है बाबा ही कुछ प्रेरणा दे, இப்போ என்ன செய்யணும்? பாபாவே பிரேரணை கொடுக்கட்டும். பாப் தாதா ने सुना हर वर्ग का गुलदस्ता तो माइक भी हो और माइट भी हो, ஒவ்வொரு வர்க்கமும் கூட அந்த பூச்செண்டு மைக்காகவும் இருக்கணும் மைட்டாகவும் இருக்கணும். சிறு மைக் சம்பர்க் வாலா நஹி, வெறும் மைக்கு தொடர்பில் மட்டும் இருக்கக்கூடாது. சம்பந்தமே நஸ்தீக்கும், சம்பந்தத்திலையும் அருகாமையில் இருக்கணும்.
ऐसे गुलदस्ता निकालो, அப்படிப்பட்ட பூச்செண்டை கொடுங்க. फिर यह ग्रुप निमित्त बनेगा सेवा करने. फिर அந்த ग्रुप என்ன ஆகிடும், சேவைக்கு நிமித்தம் ஆகிடும். वो माइक बनेगा, आप माइट बनेंगे. அவங்க மைக் ஆவாங்க, நீங்கள் மைட் ஆவீங்க. उनके जिगर से निकले बाबा तभी प्रभाव पड़ेगा. அவங்க இதயத்துலேருந்து வரணுமா பாபான்னு, அப்போ தான் பிரபாவம் வரும். உன்னோக்கு சம்பந்தமே நஜ்தீக் லாவ், அவங்கள சம்பந்தத்தில் அருகாமையில் கொண்டு வாங்க. கபி கபி होता तो नशा थोड़ा कम हो जाता. அப்பப்போ தான் வர்றாங்கல்ல, அதனால் நஷா கூட குறைஞ்சிடுது. சம்பர்க்கமே ஜஹாं भी आए वहाँ சம்பர்க்க ரே तो ठीक हो जाए. எங்கே அவங்க தொடர்பில் வந்தாலும் சரி, அங்கே சம்பந்தம் தொடர்பை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். अच्छा நல்லது. वरदान, नहीं बाबा वरदान கொடுக்குறான். सदा श्रेष्ठ और नए प्रकार की सेवा द्वारा वृद्धि करने वाले सहज सेवादारी भव. எப்பொழுதும் சிரேஷ்டமான மற்றும் புதுவிதமான சேவையின் மூலமாக விருத்தி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய சகஜ சேவாதாரியாக ஆகுக. संकल्प द्वारा ईश्वरीय सेवा करना यह भी सेवा का श्रेष्ठ और नया तरीका है. சங்கல்பத்தின் மூலமாக ஈஸ்வரிய சேவை செய்வது இதுவும் சேவையில் சிரேஷ்டமானது, புதுவிதமானது. जैसे जवाहरी रोज सुबह अपने हर रतन को चेक करता है और साफ चमक ठीक है ठीक जहाँ पर रखे हैं. டெய்லி இந்த நகை கடைக்காரவங்க என்ன செய்வாங்கன்னா, காலையில் ஒவ்வொரு ரத்தனத்தையும் சோதனை பண்ணுவாங்க. தூய்மையாக இருக்கா, அதனுடைய பொலிவு கரெக்டாக இருக்கா, அது சரியான இடத்துல வைக்கப்பட்டு இருக்கிறதா. ऐसे அதே மாதிரி ரோஜ் அமிர்த வேலை अपने संपर्क में आने वाले आत्माओं पर संकल्प द्वारा नजर दाड़ा. தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்கள் மேலே உங்கள் சங்கல்பத்தினுடைய பார்வையை படச் செய்யுங்கள். ஜித்தனா புண்ணோக்கோ சங்கல்பமே யாத் கரேங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள நீங்கள் சங்கல்பங்களை நினைவு செய்வீர்களோ உத்தனா சங்கல்பம் உனக்கு பாஸ் பहुंचेगा, அந்த அளவுக்கு சங்கல்பம் அவங்கள போய் சேரும். இஸ் பிரகார் சேவா का नया तरीका अपनाने விருத்தி கர்த்தே சலோ. இந்த மாதிரி புது விதமான வழியில் உங்களுடைய சேவையை விருத்தி செய்து கொண்டே செல்லுங்கள். आपके सहज योग की सूक्ष्म शक्ति आत्माओं की तरफ सदैव आकर्षित करे. உங்களுடைய சகஜ யோகத்தினுடைய சூக்ஷமான சக்திகள் ஆத்மாக்களை தங்களுடைய பக்கம் கவர்ந்து இழுக்கும். இன்னைக்கு ஸ்லோகன் பாபா கொடுக்குறாங்க, பஹானே பாஜிக்கோ மர்ஜி கரோ, சாக்கு போக்கு சொல்வதை நீக்குங்கள். பேத்கி வைராகிய விருத்திக்கோ எமர்ஜ் கரோ, எல்லையற்ற வைராகிய விருத்தியை எமர்ஜ் செய்யுங்கள். अव्यक्त इशारे आत्मिक स्थिति में रहने का अभ्यास करो, अंतर्मुखी बनो. ஆத்ம சிதியில் இருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகுங்கள். ज्ञान के मनन के साथ शुभ भावना शुभ कामना के संकल्प शका देने का अभ्यास या मन में मौन का या ट्रैफिक कंट्रोल का बीच में दिन मुकर्रर करो. ஞானத்தை சிந்தனை செய்வது கூடவே சுப பாவனை மற்றும் சுப காவனைக்கான சங்கல்பங்கள் சக்திகளை கொடுப்பதற்கான பயிற்சியை மனதில் மௌனமாக இருப்பது. எப்படி டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு நாளை இடையிடையே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஜித்தனா அந்த முக்த கம்பெனி பட் ரிசர்ச் கரங்கி, எந்த அளவு உள்நோக்கு முகம் என்ற அந்த அறையில் அமர்ந்து ரிசர்ச் பண்ணுவீங்களே உத்தனை அச்சே அச்சு டச்சிங் होगी, நல்ல டச்சிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உசி டச்சிங் से अनेक आत्माओं को लाभ मिलेगा, நிறைய ஆத்மாக்களுக்கு அதனுடைய லாபங்கள் கிடைக்கும். सूचना செய்தி, आज अंतर्राष्ट्रीय योग दिवस तीसरा रविवार, இந்த इंटरनेशनल योगा डे மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. साय 6:30 से 7:30 बजे तक सभी भाई बहनों संगठित रूप में एकाग्रत हो जाओ. மாலை 6:30 7:30 வரை அனைத்து சகோதர சகோதரிகளும் ஒன்றாக கூடி யோக அபியாஸ் அனுபவ கரை யோக பயிற்சியில் இந்த அனுபவத்தை செய்ய வேண்டும். எந்த பயிற்சி? மை பிரகுருட்டிக்கு ஆசைப்ப விராஜ்மான், நான் புருவ மத்தியில் இருந்திருக்கக்கூடிய பரமாத்மா சக்தியோட சம்பன்ன, பரமாத்மா சக்திகளில் சம்பன்னமான சர்வசிரேஷ்ட ராஜயோகி ஆத்மா. सर्वश्रेष्ठ राजयोगी आत्मा कर्मेंद्रिय जीत विकर्मा जीत हूँ. कर्मेंद्रियங்களை வென்றவன் விகர்மங்களை வென்றவன். सारा दिन इसी सोमान में रहे, फुल डे இந்த सोमानத்தில் இருங்க. सारे कल्प में हीरो पार्ट बजाने वाली मैं सर्वश्रेष्ठ महान आत्मा हूँ.
முழு கல்பத்தில் ஹீரோ பாட்டு எடுத்து நடிக்கக்கூடிய நான் சர்வசிரேஷ்ட மகான் ஆத்மாவாக இருக்கிறேன். ஆக நீ பாடத்தினுடைய தலைப்பில் பாபா என்ன சொன்னாங்க? நேரத்தினுடைய அருகாமைக்கு ஏற்ப தன்னைத்தான் எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து முக்தி அடையச் செய்து சம்பன்னமாக சமமாக ஆகுங்கள். உன்னால்
மன்னிக்க கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை சுலபமானதாகவும் அழகானதாகவும் ஆகிடுது. When you learn to forgive, life turns easy and beautiful.